தூயன் தான் விரும்பிய பச்சைக் கிளியை திருமணம் செய்து கொள்ள இயலாமல் போனதால் சோழ நாட்டுக்கு திரும்பாமல் அவளை வஞ்சகம் தீர்க்க நினைக்கிறான். மான்வளவன் மகன் பொன்னனிடமிருந்து பெற்ற இலந்தை கனிகளை பச்சை கிளியிடமிருந்து பெற்றதாக தூயன் பொய்யுரைக்கிறான். மான்வளவன் தீர விசாரிக்காமல் பச்சை கிளி மீது சந்தேகப்பட்டு அவளை வாளால் வெட்டி கொன்று பெட்டியில் வைத்து குளத்தில் போட்டு விடுகிறான். அப்பெட்டிதான் உடையப்பன் கையில் மாட்டிக்கொண்டது. மான்வளவனும் தூயனும் தாங்கள் செய்த குற்றத்தை உணர்ந்ததால் பாண்டிய மன்னன் அவர்களை விடுதலை செய்கிறான். பிசிராந்தையாரும் மன்னனின் முடிவை புகழ்ந்ததோடு மட்டுமல்லாமல் பச்சை கிளிக்கு கணவரை எதிர்க்க வல்லமை இருந்திருக்க வேண்டும் என்று உணர்த்துகிறார். இதனிடையே சோழ நாட்டு மன்னன் கோப்பெருஞ்சோழனின் மூத்த மகனை இளங்கோ சோழனுக்கு பதவி ஆசை வந்துவிடுகிறது. அதனால் பல சதி திட்டங்களை தீட்டுகிறான். அதன்படி பச்சை கிளியின் கொலை வழக்கில் சோழ நாட்டான் தூயனுக்கு தொடர்பு இருப்பதால் அதனை பயன்படுத்த தன் தந்தையின் அரசாட்சியை கைப்பற்ற நினைக்கிறான். பாண்டிய நாட்டு படைகள் சோழ நாட்டு மீது போர் தொடுக்க வருகின்றன என தானே ஓலை தயாரித்து அனுப்புவதுடன் படைத்தலைவன் பொறுப்பை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டுமென்று தந்தைக்கு நெருக்குதல் கொடுக்கிறான் இளங்கோ சோழன். சோழ நாட்டு படைத்தலைவன் பருவத்தலையாரின் மகள் மணியிடையை இளங்கோ சோழன் காதல் கொண்டு மணக்க விரும்புகிறான். திருமணத்திற்கு முன்பு தன் மன்னன் ஆவதற்கு உதவுமாறு பேசி மயக்கி பருவத்தலையாரை தன் பக்கம் இழுத்து கொள்கிறான் படைத்தலைவன். இருவரும் சேர்ந்து தம் தந்தை கோப்பெருஞ்சோழனை எதிர்க்கின்றனர். இளங்கோ சோழனின் பெரும்படையின் ஒரு பகுதி மட்டும் அரண்மனை வாயிலே வந்தடைந்த போது போர் முரசு முழங்க செய்கிறது. இதனை அறிந்த கோப்பெருஞ்சோழன் தன் மக்களை எதிர்க்க உடனே வாளோடு புறப்படுகிறார். தந்தையை கண்ட இளவரசர்கள் ஓடி பதுங்குகின்றனர். அச்சமயம் வேவு பார்ப்போன் ஒருவன் அண்டியூர் சாலையில் சோழ பெரும்படை குவிந்திருக்க தெரிவிக்கிறான். கோப்பெருஞ்சோழன் படைத்தலைவன் பருவுடைத்தலையார் தனக்கு துரோகம் செய்துவிட்டதை துணை படைத்தலைவன் உளுவைத்திரள் மூலம் அறிந்து கோபம் கொள்கிறான். கோப்பெருஞ்சோழர் உடனே உளுவைத்திரனின் படையை கொண்டு அண்டியூர் சாலைக்கு தாக்குதலை மேற்கொள்ள செல்கிறான். ஆனால் அங்கு யாவரையும் காணாமல் குழப்பம் அடைகிறான். அப்படை பாண்டிய நாட்டை நோக்கி சென்றிருப்பதன் அடிச்சுவட்டை கண்டு இளவரசர்களின் சதி திட்டத்தை அம்பலப்படுத்துகிறார் அமைச்சர். இத்துடன் பாகம் 1 முடிவடைந்தது. மீண்டும் சந்திப்போம்.